முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள்ல அதிகப்படியான வட மாநிலத்தவர்கள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு தற்பொழுது பெரிய முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உலக கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி வருகின்ற நவம்பர் 28 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் நடைபெற இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நடக்க இருக்க ஒரு ஹாக்கி போட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டி தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகள் முழு தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திச்சு இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அப்போ செய்தியாளர்கள் இருந்த ஒருத்தர் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள்ல அதிகப்படியான வட மாநிலத்தவர்கள் பங்கேற்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது, வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருந்து தங்கி படிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர்களுக்குமே இங்க நடக்கக்கூடிய போட்டிகள்ல சம அளவுல வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய சிஎம் டிராபி போட்டியானது சரியான வழிகாட்டு நெறிமுறைகளோட நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சதோட மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த விமர்சனத்திற்கும் மிகப்பெரிய முற்றுப்புள்ளியையும் வச்சிருக்காரு.